எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம பழங்கள்லாம் சேர்த்து வெயிலுக்கு குழு குழுன்னு சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. உங்ககிட்ட இருக்க பழ வகைகளை வச்சு நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை பிரேக்ஃபாஸ்டாவோ இல்லை வெயில் நேரத்தில் ஒரு 11 o'clock 12 o'clock போல் நீங்கள் சாப்பிட்றதுக்கோ கூட பயன்படுத்திக்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி 150 கிராம் அளவுள்ள மாவு ஜவ்வரிசி, நல்லா குண்டு குண்டாக இருக்கும் இல்லைங்களா, அந்த ஜவ்வரிசி 2 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பவுலில் சேர்த்து அதில் தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஜவ்வரிசி நல்லா ஊறி இருக்கணும். குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் ஊறணும். அதிகமாக ஊறினாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இது போல் ஜவ்வரிசியை நீங்கள் அழுத்தி பார்க்கும் பொழுது அது அப்படியே நமக்கு மாவு மாதிரி நசுங்கணும். நைலான் ஜவ்வரிசி எடுக்காதீங்க, மாவு ஜவ்வரிசி எடுத்து இது போல் ஊற வச்சுக்கோங்க. ஒரு பேனில் தண்ணி நல்லா சூடேறிட்டுருக்கு. இதில் ஊற வச்ச ஜவ்வரிசியை வடிகட்டி எடுத்து சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடலாம். கலந்து விடணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. நம்ம சேர்க்கும் பொழுது ஜவ்வரிசி நல்லா வெள்ளை கலரில் மாவு மாதிரி இருந்தது இல்லைங்களா, இது நல்லா வெந்து கண்ணாடி போல் நமக்கு ஒரு பதத்தில் கிடைக்கும். மேலே மிதந்து வருது பாருங்கள். ஜவ்வரிசி வெந்த உடனே மேலே மிதந்து வரும். அதே சமயத்தில் அந்த கலரும் மாறிடும். அது வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஜவ்வரிசி நல்லா வெந்து கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிட போகிறோம். இதே தண்ணியோடு சேர்க்க போகிறது கிடையாது. இப்போது வடிகட்டியாச்சு. இது போல் நமக்கு திக்காக இருக்கும். இன்னொரு ஸ்டவ்வில் பால் காய்ச்சிக்கிட்டே இருக்குது. 1/2 லிட்டர் அளவு பால் நல்லா திக்காக காய்ச்சிருக்கேன். அந்த பாலில் வடிகட்டின ஜவ்வரிசியை அதே சூட்டோடையே எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடணும். பாலில் ஜவ்வரிசி இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஜவ்வரிசி பாலோடு சேர்ந்து திரும்பவும் நல்லா வெந்து திக்கான ஒரு பதத்துக்கு வரும். இது போல் ஒரு திக்கான பதத்தில் வரும் பொழுது இனிப்புக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக கற்கண்டு கூட பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 150 கிராம் அளவுள்ள சர்க்கரை சேர்க்குறேன். இனிப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போது நான் சொன்ன அளவுகளுக்கு இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு நல்லா கலந்து விட்டால் பாலில் இருக்க அந்த ஏடெல்லாம் மேலே படிஞ்சு வரும். இது போல் ஒரு பதம் வரும். அந்த பதம் வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சர்க்கரை போட்டு உடனேவும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணாதீங்க. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் சர்க்கரையோட அந்த பச்சை வாசனை மாறும். நல்லா மாறி இது போல் நல்ல ஒரு பதம் வந்த பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறின பிறகு இதை ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 2 hours வச்சுருங்க. ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு எடுத்து பார்த்தா இது போல் ஒரு திக்கான பதத்தில் நமக்கு கிடைக்கும். இது அப்படியே சாப்பிட கொடுத்தாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இதில் நம்ம பழங்கள்லாம் சேர்த்துக்க போகிறோம். இது போல் நீங்கள் முந்தின நாளே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக பழங்கள் இதில் கட் பண்ணி நம்ம சேர்த்து உடனே சாப்பிட கொடுத்துடலாம். அன்னாச்சி பழம் இது போல் துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். அதே போல் ஆப்பிள், இது மட்டும் இல்லாமல் மாதுளம் பழம், திராட்சை பழம் இன்றைக்கி நான் சேர்க்குறேன். இது போல் உங்ககிட்ட வேறு என்ன பழங்கள்லாம் இருக்கோ, கொய்யா பழம், சப்போட்டா பழம், இது போல் பழங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு சாப்பிட கொடுத்தீங்கன்னா இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் சாப்பிடும்பொழுது நல்ல வயிறு நிறைஞ்சா போல் ஒரு ஃபீல் கிடைக்கும். அதே சமயத்தில் ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. இதில் சாத்துக்கொடி, ஆரஞ்சு, இது போல் புளிப்பான பழ வகைகள் எதுவுமே சேர்க்க வேணாம். ஏன்னா நம்ம இதில் பால் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால புளிப்பு அதிகமாக இருக்க பழ வகைகள் சேர்க்காதீங்க. ஜவ்வரிசியை வேக வச்சு வடிகட்டணும் இல்லைங்களா, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேணாம். அந்த தண்ணியில் உப்பு போட்டு குடித்தா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்புக்கு ஒரு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது அந்த தண்ணி. வெதுவெதுப்பாக அந்த தண்ணியை குடிக்கும் பொழுது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அதை குடிக்கலாம். அதனால இனிமேல் ஜவ்வரிசி வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ரெசிபி பார்த்தினா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.